பொதுவா இப்போ ஒரு மெடிக்கல் செக்கப் போறோம்னு வைங்க. உங்களுக்கு கையில அடிபட்டுருச்சு, ஒரு எக்ஸ்ரே எடுக்குறாங்க. ஆமா. அதுல ஒரு முறிவு இருந்தா வெள்ளை கோடா ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? டாக்டர் வந்து இதோ பாருங்க இங்க தான் முறிவு இருக்கு. இதை இப்படி தான் சரி பண்ணணும்னு உறுதியா சொல்லுவாரு. கண்டிப்பா. நமக்கு கண்ணுக்கு நேரா தெரியற ஒரு விஷயம் அது. ஆமா, நாமளும் எந்த கேள்வியும் இல்லாம அத அப்படியே ஏத்துக்குவோம். ஏன்னா உடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா தெரிஞ்சிருது. எந்த குழப்பமுமே அங்க இல்ல. மனுஷ மனசு எப்பவுமே அப்படிப்பட்டது தானே. நமக்கு ஒரு விதமான நிம்மதி தேவைப்படுது. கண்ணுக்கு தெரியற விஷயங்களையும் தொட்டு உணரக்கூடிய விஷயங்களையும் நாம ரொம்ப ஈஸியா நம்பிடுறோம். ஆமா, அது அறிவியலா இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையா இருந்தாலும் சரி. எக்ஸாக்ட்டா. ஆனா, ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும், அவனோட குணாதிசயங்களையும், எதிர்காலத்தையும் கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையும்போது, இந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் வேலை செய்யாம போயிடுது. கரெக்ட். அது ஒரு வேற லெவல் களம். அதுதான், நாம இன்னைக்கு பார்க்க போற களம் ரொம்ப ஆழமானது, கொஞ்சம் மர்மமானதுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நாம அலச போற தலைப்பு, நீங்க உட்பட பலரும் இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு ஒதுக்கி வைக்கிற ஒண்ணு. அதாவது ஜோதிடம் மற்றும் ஜாதக கணிப்பு. ம். இது ஒரு சுவாரஸ்யமான டாபிக். ஆமா, உங்களோட ஆதார குறிப்புகளையும் அதில் இருக்கிற டேட்டாவையும் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ கிரகங்களை வச்சு சொல்லப்படுற குருட்டு நம்பிக்கை கிடையாது. மாறாக இது ஒரு மாபெரும் பிரபஞ்ச வரைபடம் அப்படிங்கிறது புரியுது. நீங்க இத பிரபஞ்ச வரைபடம்னு சொல்றது தான் ரொம்ப ரொம்ப சரியான தொடக்கம். ஆனா இது எப்படி சாத்தியம்? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்குன ஒண்ணு இவ்வளவு துல்லியமான ஒரு அறிவியல் கணித பின்னணியை கொண்டிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா, இந்த வரைபடம் வானத்துல இருக்கிற கிரகங்களோட அமைப்ப மட்டும் சொல்லல. அது ஒரு மனுஷனோட உள்மனசையும், அவனோட வாழ்க்கை பாதையையும் இணைக்கிற ஒரு அறிவியல் பாலம். ஓ, சும்மா மேலோட்டமான விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. ஆதாரங்கள நம்ம ரொம்ப ஆழமா படிக்கும்போது, இதுல இருக்கிற வானியல் கணிதமும், உளவியல் நுணுக்கங்களும் நம்மள நிஜமாவே ஆச்சரியத்துல ஆழ்த்துது. அப்படி என்றால் இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இப்போ விண்வெளிய வரைபடமாக்குறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த வரைபடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்களும் நானும் முழுமையா புரிஞ்சுக்கணும். சரி, ஆரம்பிப்போம். நீங்க கொடுத்த குறிப்புகளின்படி பாத்தீங்கன்னா 360 டிகிரி கொண்ட ஒட்டுமொத்த வானத்தையும் 12 சம பகுதிகளா பிரிச்சிருக்கிறாங்க. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் 12 ராசிகள். ஆமா. தென்னிந்திய ஜாதக கட்டத்துல இதோட இடங்கள் எப்பவுமே மாறாது. அது அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கும். கூட்டங்களுக்கு ஆடு, காளை, நண்டு, சிங்கம்னு விலங்குகளோட பேர்களை ஏன் வைக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி. இல்ல இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மேஷம்னா ஆடு, அது தலைமை பண்பை குறிக்குதுன்றாங்க. விருஷிகம்னா தேள், அது அமைதியா இருந்தாலும் சீண்டுனா விஷத்தை கக்கும், துரோகத்தை மறக்காதுன்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு என்ன லாஜிக் இடிக்குதுன்னா, ஒரு நட்சத்திர கூட்டம் சிங்கத்தோட வடிவத்துல வானத்துல தெரியுது அப்படிங்கறதுக்காக அந்த நேரத்துல பிறக்கிற ஒரு மனுஷனுக்கு அப்படியே சிங்கத்தோட குணம் வந்துருமா? இது கேக்குறதுக்கே முற்றிலும் தர்க்கத்துக்கு புறம்பான ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்கே. நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ கற்பனை மாதிரி தான் தோணும். பின்ன என்னங்க, உருவத்தை வச்சு குணத்தை முடிவு பண்றது லாஜிக் இல்லையே. நீங்க அப்படி நினைக்கிறது சரிதான். ஆனா இதோட பின்னணியில இருக்கிறது வெறுமனே வடிவங்கள் மட்டும் கிடையாது. அது பல தலைமுறைகளா சேகரிக்கப்பட்ட நீண்ட கால புள்ளிவிவர ஆராய்ச்சி. புள்ளி விவர ஆராய்ச்சியா? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவா? ஆமா. மனுஷ வரலாற்றுல பல ஆயிரம் வருஷங்களா தொடர்ச்சியா பண்ண ஒரு மாபெரும் தரவு சேகரிப்பாது. ஒரு குறிப்பிட்ட மாசத்துல, அதாவது சூரியன் சிம்ம விண்வெளி பகுதியில இருக்கும்போது பிறக்கிற குழந்தைகளை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளா கவனிச்சிருக்காங்க. ஓஹோ. அப்படி கவனிக்கும்போது அவங்க கிட்ட இயல்பாவே அதிக தைரியமும் மத்தவங்கள வழிநடத்துற ஆளுமை திறனும் இருக்கிறத அனுபவ ரீதியா பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க. அப்படி என்றால் அந்த நட்சத்திர கூட்டம் சிங்கத்தோட வடிவத்துல இருக்கிறதால அவங்களுக்கு தைரியம் வரல. எக்ஸாக்ட்டா. மாறா அந்த மாசத்துல பிறந்தவங்களுக்கு தைரியம் அதிகமா இருக்கிறத பாட்டுட்டு அதுக்கு பொருத்தமா சிங்கம்னு ஒரு பேரை வச்சாங்களாம். குணத்தை வச்சு பேரை தேர்ந்தெடுத்தாங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. விண்வெளியில அந்த நட்சத்திர கூட்டம் சிங்கத்தோட பிடரி மாதிரி இருந்ததும் ஒரு சின்ன காரணம்தான். ஆனா அதை விட முக்கியமானது அறிவியல் காரணம். என்ன அறிவியல் காரணம் அதுல இருக்கு? சிம்மராசிக்கு அதிபதி சூரியன்னு குறிப்புகள் சொல்லுது. சூரிய குடும்பத்தோட மையமான ஆக்ரோஷமான கதிர்வீச்சை வெளிப்படுத்துற சூரியனோட முழுமையான ஆற்றல் அந்த பகுதியிலிருந்து நேரடியா வருது. ஓ, சூரியனோட எனர்ஜி. ஆமா. அந்த ஆற்றலை உள்வாங்கி பிறக்கிற ஒருத்தருக்குள்ள இயல்பாவே ஒரு தலைமை பண்பு வர்றது அறிவியல் பூர்வமான ஒரு லாஜிக் தானே. ஆமா, அது ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பொருந்தோம். இது கொஞ்சம் வித்தியாசமான கோணம் தான். இது வெறும் உருவ ஒற்றுமை கிடையாது, பிரபஞ்ச ஆற்றலோட அதிர்வெண்ணுக்கும் மனுஷ உளவியலுக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்றீங்க. ஆமா, 100% அதுதான் உண்மை. சரி, இத நான் ஏத்துக்கிறேன்.
ஆனா இந்த 12 ராசிகள பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு மிகப்பெரிய வியப்பும் சந்தேகமும் வருது. என்னது அது? இது ஆயிரக்கணக்கான வருஷங்களோட கண்காணிப்பு அப்படிங்கிறது புரியுது. ஆனா மின்சாரம் இல்ல, டெலிஸ்கோப் இல்ல, கம்ப்யூட்டர்ஸ் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருட்டுல நின்னுகிட்டு 360 டிகிரி வானத்தை எப்படிங்க அளந்தாங்க? இது பிராக்டிகலா எப்படி சாத்தியம்? இத புரிஞ்சிக்க நாம பூமி மைய கோட்பாடு அப்படிங்கிற ஒரு பழமையான முறைக்கு போகணும். அதாவது ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம். ஓ! பூமிய மையமா வச்சு கணக்கிடுறதா? ஆமா, நம்ம முன்னோர்கள் சூரியனையோ சந்திரனையோ மையமா வச்சு இத கணக்கிடல. பூமியில நிக்கிற ஒரு மனுஷனோட பார்வையில இருந்து தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கணக்கிட்டாங்க. ம். சரி. ஒரு வருஷத்துல, அதாவது 12 மாசங்கள்ல பூமியை சுத்தி வர்ற மாதிரி தோணும் அந்த பாதைய 360 டிகிரி வட்டமா வச்சுக்கிட்டாங்க. அத 12 மாசங்களுக்கு சமமா பிரிச்சப்போதான் ஒரு ராசிக்கு 30 டிகிரி அப்படிங்கிற கோணம் ரொம்ப துல்லியமா உருவாச்சு. லாஜிக் படி பார்த்தா இது சரி. ஆனா பகல்ல சூரியன் இருக்காரு, வெளிச்சம் இருக்கு. ராத்திரியில பூமியோட ஒரு பகுதி இருட்டுல இருக்கும்போது வானத்தோட ஒரு பாதியத்தானே நம்மால பார்க்க முடியும். கரெக்ட். அப்போ மீதி வானத்தை எப்படி கணக்கிட்டாங்க? கண்ணுக்கு தெரியாத ஒன்ன எப்படிங்க வரைபடமாக்க முடியும்? அங்கதான் அவங்களோட தொடர் கண்காணிப்பு முறை, அதாவது கண்டினியூவஸ் அப்சர்வேஷன் உள்ள வருது. பூமி தன்னைத்தானே சுத்துது இல்லையா? ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு வானத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க தலைக்கு மேல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டம் தெரியுது. ஓகே. நடுராத்திரி 12 மணிக்கு பூமி சுழல்றதால அந்த நட்சத்திர கூட்டம் மேற்கே போய் மறைஞ்சிடும். இப்போ புதுசா ஒரு நட்சத்திரம் வரும். அதிகாலை 4 மணிக்கு வேறொரு புது நட்சத்திரம் வரும். ஓ, அதாவது ஒரே ராத்திரியில நம்ம ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தாலும் ஆமா, பூமி சுத்துற காரணத்தால சுமார் 10ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள முக்கால்வாசி வானத்தை அவங்களால பார்த்துட முடிஞ்சது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஆ. அதாவது ஒரு வீட்டோட ஜன்னல் வழியா நாம வெளிய பார்த்துட்டு இருக்கோம். ம். அந்த வீடு ஒரு பெரிய சுழலும் மேடை மேல ஒரு ட்ரெட்மில் மாதிரி அமைப்புல கட்டப்பட்டிருக்கு. ம். நாம ஜன்னலை விட்டு நகரவே இல்லைன்னாலும் அந்த வீடு சுழல்றதால வீட்டோட பின்புறம் இருக்கிற காட்சிகளையும் நம்மால பார்க்க முடியுது. அத போல பூமி சுழல்றத பயன்படுத்தி முழு வானத்தையும் பார்த்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஓமை. சரியா அதே தத்துவம்தான். ஆனா பகல் நேரத்துல சூரியனோட அதீத வெளிச்சத்தால சில நட்சத்திரங்களை அவங்களால பார்க்க முடியாது. ஆமா, அது எப்படி கணக்கிட்டாங்க? பூமியோட பருவநிலை 6 மாசத்துக்கு ஒரு முறை மாறும் இல்லையா? 6 மாசம் கழிச்சு பூமி சூரியனுக்கு மறுபுறம் போகும்போது முன்னாடி பகல்ல மறைஞ்சிருந்த நட்சத்திரங்கள் இப்போ ராத்திரில தெளிவா தெரியும். அடடா, செம்ம லாஜிக்ல. ஆமா, பல 100 வருஷங்களா இருட்டுல முழிச்சிருந்து எந்தெந்த மாசத்துல எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்த கோணத்துல வருது அப்படிங்கறத ரொம்ப உன்னிப்பா பதிவு பண்ணிருக்காங்க. எந்த விதமான மாடர்ன் கருவிகளும் இல்லாம வெறும் கண்களையும் மூளையையும் மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கின பிரம்மாண்டமான வரைபடம் இது. அவங்களோட நினைவாற்றலும் பதிவு செய்யற திறனும் உண்மையிலே நம்மள மலைக்க வைக்குது. சரி, இப்ப ஒட்டுமொத்த வானத்தோட வரைபடத்தை உருவாக்கிட்டாங்க. அது பிரபஞ்சம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட தனி மனுஷனோட எப்படி தொடர்பு கொள்ளுது? அதாவது உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுது? இன்னைக்கு பூமியில பிறக்கிற ஒரு குழந்தையோட பல ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள் எப்படி கனெக்ட் ஆகுது? இதற்கான உயிர்நாடி என்ன? அங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இதற்கான விடைய தேடும்போது தான் நாம லக்னம் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ள நுழையறோம். ஆமா, லக்னம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்தோட மாபெரும் அடித்தளம். நீங்க பூமியில பிறக்கிற அந்த துல்லியமான வினாடியில கிழக்கு அடிவானத்துல எந்த ராசி உதயமாகுதோ அதுவே உங்களுடைய லக்னம். கிழக்கு அடிவானம்னா ஈஸ்டர்ன் ஹொரைசன்னு சொல்றீங்க. எனக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும். சூரியன் ஒரு ராசிய கடக்க 1 மாசம் ஆகும். கரெக்ட். சந்திரன் ஒரு ராசிய கடக்க 2½ நாட்கள் ஆகும்னு குறிப்புகள் சொல்லுது. அப்படியென்றால் இந்த லக்னம் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு முறை மாறும்? இப்போ பூமி தன்னைத்தானே சுத்திக்க 24 மணி நேரம் ஆகுது. விண்வெளியில மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. 24 12ஆல வகுத்தா 2 மணி நேரம். ஓ, அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒருக்காவா? ஆமா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் கிழக்கு வானத்துல உதயமாகிற ராசி மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமா, சித்திரை மாசத்துல சூரியன் மேஷ ராசியில இருப்பாரு. அந்த மாசத்துல காலை 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தா கிழக்கு வானத்துல சூரியனோட சேர்ந்து மேஷ ராசி உதயமாகும். அதனால லக்னம் மேஷம். சரி. அதே குழந்தை மதியம் 12 மணிக்கு பிறந்தா பூமி சுழன்றதால கிழக்கு வானத்துல கடகராசி உதயமாகும். அதனால லக்னம் கடகம். அப்போ ஒரே நாள்ல பறந்தாலும் வேற வேற லக்னம் வந்துருமா? கண்டிப்பா.
ஒரே தாயோட வயித்துல ஒரே நாள்ல பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் அவங்களோட குணமும் வாழ்க்கை பாதையும் முற்றிலுமா மாறுறது இதனால தான். லக்னம்ங்கிறது ஒரு மனுஷனோட தனித்துவமான டைம் ஸ்டாம்ப், அதாவது காலமுத்திரை. ஒரு நிமிஷம் பொறுங்க. இங்க எனக்கு ஒரு பிசிக்ஸ் ரீதியான சந்தேகம் வருது. கேளுங்க. சூரியனோ அல்லது மத்த கிரகங்களோ நேரா உச்சி வானத்துல, அதாவது ஜெனித்ல இருக்கும்போது தானே அதோட கதிர்வீச்சு ரொம்ப நேரடியா வலிமையா நம்ம மேல விழும். நாம மதிய நேரத்துல வெயில்ல நின்னா அதிக சூடு தெரிவது உச்சி வானத்துல சூரியன் இருக்கிறதால தானே. பிறகு ஏன் அதிக தூரத்துல இருக்கிற வளிமண்டல தடிமன் அதிகமா இருக்கிற கிழக்கு அடிவானத்தை அவ்வளோ முக்கியமா கருதணும்? உச்சிவானம் தானே ஒரு மனுஷனோட குணத்தை தீர்மானிக்கணும். இது ரொம்ப ஆழமான ஒரு தர்க்க ரீதியான கேள்விதான். நீங்க உச்சிவானம்னு சொல்றத ஜோதிட குறிப்புகள் 10ஆம் வீடுன்னு சொல்லுது. அது ஒரு மனுஷனோட வெளியுலக செயல்பாட்டை குறிக்கும். அங்க கதிர்வீச்சு அதிகம்ங்கிறது முழுமையான உண்மைதான். பின்ன ஏன் லக்னத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? லக்னம் எனப்படும் கிழக்கு அடிவானத்துக்கு ஏன் அத்தனை முக்கியத்துவம் தர்றோம்னா, அது இருளிலிருந்து ஒளி பிறக்கிற தொடக்கப்புள்ளி. ஒரு புது உயிர் பூமிக்கு வரும்போது பிரபஞ்சத்தோட எந்த பகுதி புது ஒளியை நோக்கி திறந்துக்குது அப்படிங்கிறது தான் லக்னம். கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு தத்துவார்த்தமான விளக்கமா இருக்கு. ஆனா வெறும் கதிர்வீச்சோட அளவு விட வேற ஏதோ ஒரு சயின்டிபிக் நுணுக்கம் அங்க வேலை செய்யுதுன்னு தோணுதே. நிச்சயமா கதிர்வீச்சோட அளவை விட காந்தப்புல தூண்டுதல், அதாவது மேக்னெட்டிக் ட்ரிகர் அங்க ரொம்ப முக்கியமா செயல்படுது. பூமி மேற்கிலிருந்து கிழக்கா தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கு. ஓ, காந்தப்புலம் எப்படி இங்க வருது? நாம இவ்ளோ நேரமா ஒளிய பத்தியும் நட்சத்திரங்களோட அமைப்பை பத்தியும் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, பிரபஞ்சம் முழுவதுமே மின்காந்த அலைகளால நிரம்பி இருக்கு. பூமிக்குன்னு தனியா ஒரு காந்தப்புலம் இருக்கு. பூமி சுழலும்போது கிழக்கு திசை தான் விண்வெளியோட புது காந்த அலைகளை முதல்ல கிழிச்சுக்கிட்டு போகுது. ஆஹா, இப்ப புரியுது. அதாவது வேகமா போற ஒரு காரோட முன்கண்ணாடில காத்தோட விசை முதல்ல ரொம்ப கடுமையா மோதும் இல்லையா? எக்ஸாக்ட்டா. அத போல விண்வெளியோட ஆற்றல் அலைகளையும் கதிர்வீச்சுகளையும் முதல்ல எதிர்கொள்ற பூமியோட விண்ட்ஷீல்டு, அதாவது முகப்பு கண்ணாடி தான் இந்த கிழக்கு அடிவானம். அந்த வினாடியில பூமியில விழும் உயிரின் மேல அந்த முன்கண்ணாடியோட தாக்கம் ரொம்ப ஆழமா பதியுது. ரொம்ப சரியான உவமை. பூமியோட முகப்பு கண்ணாடி தான் லக்கணம். அந்த வினாடியில பிரபஞ்சத்தோட ஆற்றல் எப்படி இருக்கோ அதுவே அந்த மனுஷனோட உடல் மற்றும் மனதோட இயல்பா மாறிடுது. சூப்பர். லக்னம்னா என்ன? அது ஒரு மனுஷனோட தனித்துவமான முகவரின்னு இப்ப தெளிவா புரியுது. ஆனா இவ்ளோ நேரம் லக்னம் பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பொதுவா ஒரு குழப்பம் வரும். ராசிய பத்தியா? ஆமா, என் ராசி இது, உன் ராசி என்னன்னு தான் நாம சாதாரணமா பேசுவோம். லக்னத்துக்கும் ராசிக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டும் வெவ்வேறா இருந்தா ஒரு மனுஷனுக்குள்ளே மிகப்பெரிய உளவியல் போராட்டமே நடக்குமே. கட்டாயம் நடக்கும். இது ரொம்ப ஈஸியா பிரிச்சு பார்க்கலாம். ராசி அப்படிங்கிறது நீங்க பிறக்கும்போது சந்திரன் விண்வெளியில எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத குறிக்குது. சந்திரன் மனசை குறிக்கிறாரா? ஆமா, சந்திரன் மனதை குறிக்கிறாரு. அவர் மனதோட காரகன். அவர் ஒரு ராசியை கடக்க 2.5 நாட்கள் எடுத்துக்குவாரு. ஆனா லக்னம் அப்படிங்கிறது பூமியோட சுழற்சியை குறிக்குது. இது வெறும் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறும். ஓஹோ. சுருக்கமா சொன்னா, லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல், தோற்றம், உயிர் மற்றும் நீங்க வெளி உலகத்துக்கு உங்களை எப்படி வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறத குறிக்கும். ராசி அப்படிங்கிறது உங்க மனம், உங்க எண்ணங்கள். அப்படி என்றால் லக்னம் அப்படிங்கிறது நம்ம வெளியுலகத்துக்கு காட்டிக்கொள்ளும் முகமூடி, அதாவது ஒரு பர்சனாலிட்டி அல்லது வண்டியை ஓட்டுற டிரைவர்னு வச்சுக்கலாம். ஆனா ராசி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உண்மையான மனம், நம்ம கேரக்டர். சரியா சொன்னீங்க. உதாரணமா ஒருத்தருக்கு ரிஷப லக்னமும் சிம்ம ராசியும் இருக்குன்னு வச்சுக்குவோம். வெளியில அவர் எப்படி இருப்பாரு, உள்ள அவர் எப்படி இருப்பாரு? விதிகளின்படி பார்த்தா ரிஷப லக்னம் சுக்கிரனோட ஆதிக்கத்துல வருது. அதனால அவர் வெளியில பார்க்கும்போது ரொம்ப அமைதியாவும் அழகாவும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவோராவும் தெரிவாரு. பார்க்க ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி தெரிவாரு. ஆமா, ஆபீஸ்ல எல்லாரோட அனுசரிச்சு போற ஒரு நபரா தோன்றுவாரு. ஆனா அவரோட மனம் சிம்ம ராசியில இருக்கு. சிம்மம் சூரியனோட ஆதிக்கம். ஓ, அப்போ உள்ளுக்குள்ள அவருக்குள்ள யாரும் அடங்காத ஒரு சிங்கத்தோட தைரியமும் ஆளுமை திறனும் கட்டளையிடுற குணமும் மறைஞ்சிருக்கும். வெளியுலக முகம் அமைதியா இருந்தாலும் அவரோட உண்மையான சுபாவம் அதிகாரத்தை நோக்கியே நகரும். இது கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உடலுக்கும் மனசுக்கும் உள்ள இந்த முரண்பாட்டை வச்சு ஒரு மனுஷனோட முடிவுகளை எப்படியெல்லாம் கணிக்க முடியுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதுதான் ஜோதிடத்தோட அழகே. சரி, உடலும் மனசும் பிரிக்கப்பட்டுடுச்சு. அடுத்து இந்த மனம், அதாவது சந்திரன் விண்வெளியில எப்படி துல்லியமா அளக்கப்படுறாருன்னு பார்க்கணும். ஏன்னா 360 டிகிரிய 12ஆ பிரிச்சிட்டோம். ஒரு ராசிக்கு 30 டிகிரி.
ம் ஆனா சந்திரன் ரொம்ப வேகமா நகரக்கூடியவராச்சே, 2 நாட்களுக்கு ஒரு முறை மாறிடுவாரு. அவர் எப்படி துல்லியமா கண்காணிக்க முடியும்? அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வானத்தை இன்னும் நுணுக்கமா 27 நட்சத்திர கூட்டங்களா பிரிச்சாங்க. அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள். சரி, சந்திரன் தோராயமா தினமும் ஒரு நட்சத்திரத்தை கடப்பாரு. ஆனா கணித துல்லியத்துக்காக ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாதங்களா பிரிச்சாங்க. ஒரு நிமிஷம். 27 நட்சத்திரங்கள், சரி. அதென்ன 4 பாதங்கள்? ஏன் அத 3 இல்லன்னா 5ஆ பிரிச்சிருக்க கூடாது? இந்த 4 அப்படிங்கிற எண்ணுக்கு பின்னாடி என்ன கணிதம் இருக்கு? அதுலதான் மிகச் சூட்சுமமான கணிதமே அடங்கியிருக்கு. 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொன்னுக்கும் 4 பாதங்கள்னா மொத்தம் 108 பாதங்கள். ஓ, 108 அப்படிங்கிற நம்பர் இங்க இருந்து தான் வருதா? ஆமா, விண்வெளியோட 360 டிகிரிய இந்த 108 பாதங்களால வகுத்தா ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 கலைகள் வரும். ஒரு நாளோட 24 மணி நேரத்துல லக்னம் ஒவ்வொரு ராசியிலையும் எப்படி நகருதோ அந்த நேர கணக்கீட்டோட சந்திரனோட நுட்பமான அசைவை இணைக்கிறதுக்கு இந்த 3 டிகிரி 20 கலைகள் அப்படிங்கிற அளவு ரொம்ப துல்லியமா பொருந்தும். அப்போ ஒரு ராசிக்கு எத்தனை பாதம் வரும்? விண்வெளியில மொத்தம் 108 பாதங்கள். அத 12 ராசிகளுக்குள்ள சமமா பிரிச்சா ஒரு ராசிக்கு சரியா 9 பாதங்கள் வரும். இந்த துல்லியமான கணக்கீட்டை வச்சுதான் சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நாள்ல எந்த ராசியில, எந்த நட்சத்திரத்துல, எந்த பாதத்துல இருக்காருன்னு அளக்குறாங்க. பிரபஞ்சத்தோட அளவீடு பிரமாதம். இந்த 108 அப்படிங்கிற எண் பல இடங்கள்ல வர்றதுக்கான அடிப்படை கணிதம் இதுதானா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஒரு பெர்ஃபெக்ட் மேத்தமேட்டிக்ஸ். சரி, அளவீடுகளை தாண்டி இந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் எப்படி ஒன்னோட ஒன்னு உறவாடுது அப்படிங்கறது தான் இன்னும் சுவாரஸ்யமானது. 9 கிரகங்களும் 2 கூட்டணிகளா பிரிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்புகள்ல படிச்சேன். ஒன்னு தேவ கூட்டணி, இன்னொன்னு அசுர கூட்டணி. ஆமா, இது மனுஷ சமூகத்துல நடக்கிற அரசியல் மாதிரி தான். சூரியன் தலைமையில குரு, செவ்வாய், சந்திரன் இவங்கெல்லாம் தேவ கூட்டணியில இருப்பாங்க. அவங்க எது குறிக்கிறாங்க? இவங்க தர்மம், ஆன்மீகம், சட்டம், நேர்மை இதையெல்லாம் குறிக்கிறவங்க. மறுபுறம் சுக்கிரன் தலைமையில சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் அசுர கூட்டணியில இருப்பாங்க. ஓ, அப்ப அவங்க மோசமானவங்களா? அப்படி கிடையாது. இவங்க லௌகிக வாழ்க்கை, உலகியல் இன்பங்கள், உழைப்பு, வியாபாரம் இதையெல்லாம் குறிக்கிறவங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சொந்த வீடும் உண்டு, உச்சம் பெறும் வீடும் உண்டு. உச்சம்னா 100% அதீத பலம் பெற ஒரு நிலை. உதாரணமா கடக ராசியில குரு பகவான் உச்சம் அடைவார். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு எனக்கு தெரியுது. என்னது? இந்த பட்டியலை பார்க்கும்போது புதன் கிரகம் சந்திரனை தன் ஜென்ம பகைவரா பாக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. புதன்னா மனுஷனோட அறிவு, தர்க்க ரீதியான சிந்தனை, அதாவது லாஜிக். சந்திரன் என்றால் மனுஷனோட மனம், அவனோட உணர்ச்சிகள். கரெக்ட். புதன் சந்திரனை எதிரியா பாக்குறாரு. ஏன்னா மூளை லாஜிக்கா சிந்திக்கும்போது எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சிகள் குறுக்கே வந்தா எல்லாமே சொதப்பிடும். இது எவ்ளோ பெரிய உளவியல் உண்மை! நீங்க சொல்றது 100% சரி. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய நுட்பமான விஷயம் என்னன்னா, மனசுக்கு, அதாவது சந்திரனுக்கு அறிவை, அதாவது புதனை பிடிக்கும். ஓ, மனசு புத்தியை விரும்புமா? ஆமா, மனம் எப்பவுமே புத்திசாலித்தனத்தை நோக்கி ஈர்க்கப்படும். சந்திரன் புதனை எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா அறிவியலுக்கும் தர்க்கத்துக்கும் உணர்ச்சிகள் எப்பவுமே எதிரி இல்லையா? ஆமா, லாஜிக்குக்கு எமோஷன்ஸ் எப்பவுமே செட் ஆகாது. அதனாலதான் புத்தி மனதை பகைவரா கருதுது. ஜோதிடம் எப்படி மனுஷ உளவியல கிரகங்களோட உறவு நிலை மூலமா அப்பட்டமா வெளிப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தத்துவார்த்தமான உதாரணம். உண்மையிலேயே இது ரொம்ப ஆழமான உளவியல் விவாதமா போகுது. அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இடையிலான போராட்டத்தை கிரகங்களோட பேர்கள்ல எவ்வளோ அழகா பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் நம் முன்னோர்களோட சிறப்பு. சரி, நாம வானியல், கணிதம், உளவியல்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இவ்வளவு பெரிய பிரபஞ்ச அமைப்ப ஒரு தனி மனுஷனோட சின்னஞ்சிறு வாழ்க்கை பிரச்சனைகளான வேலை, பணம், கல்வி இதோட எப்படிங்க இணைக்கிறாங்க? அதுக்கு தான் 12 வீடுகள் இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. லக்னமே 1வது வீடுன்னு சொல்றாங்க. அங்கிருந்து தான் 12 வீடுகளும் மனுஷ வாழ்க்கையோட பல்வேறு கட்டங்களை தீர்மானிக்குது இல்லையா? ஆமா, 1வது வீடு அப்படிங்கிறது நீங்க, உங்களோட உடல், ஆரோக்கியம், தோற்றம். 2வது வீடு அப்படிங்கிறது பண வரவு மற்றும் உங்களோட பேச்சு. 4வது வீடு அப்படிங்கிறது தாய், கல்வி, சொந்த வீடு மற்றும் வாகனம். 10வது வீடு நீங்க செய்யற தொழில் மற்றும் சமூக அந்தஸ்து. இப்படி மனுஷ வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கமும் 12 வீடுகளுக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்க பிறந்த லக்னத்திலிருந்து மத்த வீடுகளை வரிசையா எண்ணணும். இத அப்படியே ஒரு நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். எனக்கு புரியும்படி சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
நாம கத்துக்கிட்ட விதியின்படி 4வது வீடு அப்படிங்கிறது தாயையும் கல்வியையும் குறிக்குதுன்னு வச்சுக்குவோம். சரி. ஒருத்தரோட ஜாதகத்துல அந்த 4வது வீடான கடகத்துல சுப கிரகமான குரு பகவான் 100% உச்சம் பெற்று உட்கார்ந்திருந்தா அந்த நபரோட வாழ்க்கையில பிராக்டிக்கலா என்ன நடக்கும்? விதிகளின்படி ரொம்ப தெளிவாவும் தர்க்க ரீதியாவும் சொல்லலாம். குரு பகவான் அப்படிங்கிறவரு சுபகாரியங்களை வாரி வழங்குபவர். அவர் 4ஆம் வீட்ல உச்சம் பெற்றா அந்த நபருக்கு சிறந்த தாயோட அன்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். ஓ, அம்மாவுடனான உறவு நல்லா இருக்கும். ஆமா, அவரோட கல்வி ரொம்ப உயர்வானதா எந்த தடங்களும் இல்லாம அமையும். அது மட்டும் இல்லாம 4ஆம் வீடுங்கிறது வீடு மற்றும் வாகனத்தை குறிக்கிறதால அவருக்கு சொந்த வீடு, சொகுசு வாகனம் போன்ற லௌகிக சுகங்கள் ரொம்ப சிறப்பா வந்து சேரும். இது ரொம்ப துல்லியமா இருக்கே. ஆமா, இது குருட்டு நம்பிக்கை இல்ல. கிரகங்களோட தன்மை மற்றும் வீடுகளின் காரகத்துவம் இதையெல்லாம் இணைச்சு பெறப்படுற ஒரு லாஜிக்கான பலன் கணிப்பு முறை. ரொம்ப தெளிவான விளக்கம். நாம இன்னைக்கு பல ஆழமான விஷயங்களை தொகுத்து பார்த்திருக்கோம். ஜாதகம் அப்படிங்கிறது வெறும் குறி சொல்ற கலை அப்படிங்கிற எண்ணம் இப்போ முற்றிலுமா உடைஞ்சிடுச்சு. கண்டிப்பா. அது பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள், பூமியோட சுழற்சி, 108 பாதங்கள் அப்படிங்கிற நுட்பமான கணிதம் மற்றும் மனுஷனோட புத்திக்கும் மனசுக்கும் இடையே நடக்கிற உளவியல் போராட்டங்களை எல்லாம் துல்லியமா இணைக்கிற ஒரு மாபெரும் அறிவியல் வரைபடம் அப்படிங்கறது ஆழமா புரியுது. உண்மையாவே அப்படிதான். ஒவ்வொரு மனுஷனும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு அப்படிங்கறத இந்த அறிவியல் ரொம்ப அழகாவும் தர்க்க ரீதியாவும் நிரூபிக்குது. இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு புது சிந்தனை வருது. இத அப்படியே உங்க சிந்தனைக்கே விட்டு செல்றேன். நீங்களும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த தொழில்நுட்பமும் இல்லாத ஒரு காலகட்டத்துல வெறும் இருட்டுல உட்கார்ந்துகிட்டு பூமியோட சுழற்சியையும் நட்சத்திரங்களோட கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சையும் கணக்கிட்டு நம்மளுடைய குணாதிசயங்களையும் முடிவுகளையும் இவ்ளோ துல்லியமா வரைபடமாக்குனாங்கன்னா இன்னைக்கு நம்மள சுத்தி பின்னப்பட்டிருக்க எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகளும் டிஜிட்டல் அலைவரிசைகளும் செல்போன் டவர் சிக்னல்ஸும் நம்மளுடைய அன்றாட முடிவுகளை நம்மள அறியாமலே எப்படியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி இது. கோள்களோட கதிர்வீச்சுகளே மனுஷ மனசு ஆளுது அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிற இந்த செயற்கை அலைகள் நம்முடைய சுபாவத்தை எப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு? இத சற்று சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். உங்களுடைய நேரத்துக்கும் தேடலுக்கும் மிக்க நன்றி.